السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று நம்முடைய சமுதாயம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து தான் இன்றைய சமுதாயம். ஆக இந்த சமுதாயமானது ஒரு பெரிய சதி நம்மை சுற்றி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? அந்த சதியிலே விழுந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த சதியை விட்டு வெளியே வர்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அல்லாஹ்விடமும் துஆ செய்து கொண்டிருக்கணும். மேலும் அதை பற்றின, இந்த உம்மத்தை பற்றின கவலை எப்போவுமே நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். சரியா? இன்றைக்கு எஜமான நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான இடங்களில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பல விதமான சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பல விதமான மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பல விதமான நிறங்கள், பல விதமான என்ன சொல்றது, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்கிற இந்த அனைவருமே யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தானே. வேற எந்த இதுல வேற யாருடைய உம்மத்தாவது இருப்பாங்களா? இந்த இப்போ இல்ல, உம்மத்தே முஹம்மது தான். அவங்க நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டாலும் சரி. ஆக அதன் அடிப்படையில் நாம் அவர்கள் மீது என்ன செய்யணும்? அன்பு வைக்கணும். அவர்களே நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மூச்சு வரைக்கும் உம்மத்தி உம்மத்தின்ற கவலையில தான் போனாங்க. அப்போ அந்த கவலை நமக்கு என்ன செய்யணும்? நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அன்பு வச்சிருந்திருந்தால், அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கவலையில கொஞ்சமாவது நம்ம மனசுலயும் வரணும். உம்மத்தை பத்தின கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இதுல ஒரு சில பேர் என்ன விளங்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி உம்மத்தி என்னுடைய உம்மத்து அப்படின்னு கடைசி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, கடைசி மூச்சு வரையும் உம்மத்தை பத்தின கவலையிலே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னா, உம்மத்துல கலிமாவை ஏற்றுக்கொண்டவங்களுடைய கவலையில தான் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் விளங்கி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா மெயினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எதற்காக கவலைப்பட்டாங்க? இந்த உம்மத்தின் மீது எதற்காக கவலைப்பட்டாங்கன்னா, எல்லோரும் கலிமா சொல்லி அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு வந்தா எல்லோரும் சொர்க்கம் போகலாமே அந்த கவலை. சரி, அப்ப இந்த கவலை வந்துட்டவங்க மீது உண்டான கவலையா, வராம இருக்கிறவங்க மீது உண்டான கவலையா? இருக்கிறவங்க மேல உள்ள கவலை தான். அப்ப ஆக்சுவலா அது யார் மேல உள்ள கவலை தான்? கலிமாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மீது உள்ள கவலை. அப்ப அந்த கவலை நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கலிமாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது பெருமானாருடைய கவலை இருந்திருக்கு. அப்ப அவங்க என்னுடைய உம்மத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தி என்னுடைய உம்மத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஈமான் கொண்ட உம்மத்துகள் அதுக்குள்ள வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீன் பண்ணினது ஈமான் கொள்ளாத உம்மத்து. ஆமா, யார் ஈமான் மிக்க அதிக கவலை இருக்கு. ஏன்னா எந்த புள்ள இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்து அந்த என்ன சொல்றது, ஒரு பூகம்பமோ ஒரு புயல் காற்றோ இந்த மாதிரி வந்ததுல எவ்வளவோ நம்ம குழந்தைகள்ல நம்ம ஒரு சில குழந்தைகளை நம்ம காப்பாத்திட்டோம். எந்த குழந்தைகள்லாம் காப்பாற்ற முடியாம வெளியே இருக்கு பாருங்க, அதை பத்தியான கவலையா இருக்கும். வீட்டுல இருக்கிற குழந்தைய பத்தி நம்ம கவலையா இருக்குது. எங்க இருந்து வர போகுது? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இப்ப யாரு இந்த தீன இஸ்லாமுக்குள்ள தாக்கலாகாம உம்மத்தி முகமதியாவுல இருந்து வெளியில இருக்கிறாங்களோ, இப்ப இவங்க மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட அக்கறையும் தனிப்பட்ட கவனமும் இருந்திருக்கு. நிச்சயமா அவங்கள பத்தி கவலையா, ரொம்ப கவலை. இன்னைக்கு நம்மளுடைய பிரசன்ட் லைஃப்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த மாதிரி அப்படிங்கிறப்ப, இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த வியூல பார்க்கும்போது, அப்ப அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது பெருமானாருடைய முஹப்பத்து முஸ்லிமானவர்கள் மீது உள்ள முஹப்பத்தை விட பல மடங்கு இருந்திருக்கு. கண்டிப்பா. ஆமா. அப்ப பெருமானாரை நேசித்த ஒரு மனித சமுதாயத்தை நீ எப்படி வெறுப்ப? இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி பெரிய ஃபித்னாக்கள் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய ஃபித்னாக்கள் இன்னும் சொல்ல போறதா இருந்தா முஸ்லிமான மூமினான உம்மத்துக்கு உள்ளேயே ஃபித்னாக்கள். அவன் அந்த கோஷ்டி, அவன் இந்த கோஷ்டி, அவன் தேவ்பந்தி, அவன் பெரேல்வி, அவன் இவன், அவன் அஹ்ல ஹதீஸ், அவன் ஜாக்கு சுன்னீசியா, அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பல மாதிரியாக தனக்குத்தானே ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உம்மத்தை தஃப்ரீகா, உம்மத்தை பிரிச்சு கூறு போட்டு என்னது ஒவ்வொருத்தவங்க ஆளுக்கு ஒரு பேரை சொல்லிட்டு என்னது ஒரு விதமா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதுக்கு மத்தியில இது ஒவ்வொருவர்களுக்கு மத்தியில வெறுப்புணர்வு வளர்க்கப்படுது. பெரிய சதி. நீ நீ தேவ்பந்தினா பரேல்விக்காரங்களுக்கு அவங்க எங்களுக்கு விரோதி, அதாவது எந்த அளவுக்கு விரோதிங்கிற மாதிரி பாக்குறாங்க. என்னமோ போர்ல எதிர்த்து போர் செய்வதற்கு தகுதியானவங்க மாதிரி பாக்குறாங்க. இப்போ நீ அவன் தேவ்பந்தியா பிடிங்க, அவன் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவர் யார் இவர் யார் அஹ்ல ஹதீஸ், இவர் யார் நஜாத், இப்படி போர் இப்படியான ஒரு வெறுப்புணர்வை மக்கள் மத்தியில உண்டு பண்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லாத தன் உம்மத்தை சார்ந்தவர்கள் மீது கூட அவங்க அந்த அளவுக்கு அன்பு செலுத்தினாங்கன்னு சொன்னா, கலிமா சொன்ன ஒரு மூமின்கள் முஸ்லிம்கள் மத்தியில நீங்க ஒரு வெறுப்புணர்வை, அதாவது எதிரிக்கு ஈக்குவலான ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையை நம்ம மேற்கொள்றதுங்கிறது உம்மத்துடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுல கண்டிப்பா அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால ஏற்றுக்கொள்ளப்படாதது. அப்ப அந்த வகையில அப்ப உம்மத்துக்குள்ளேயே இவ்வளவு வெறுப்புணர்வுங்கிறப்ப, அதே மாதிரி வெளியிலையும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், அப்ப முஸ்லிம்கள்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு, அப்புறம் இவங்க முஸ்லிம், அவங்க முஸ்லிம் அல்லாதவங்க. இது இஸ்லாமே இதை போதிக்கல. ஏன் அதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். இஸ்லாத்தை கற்றுவித்த, இஸ்லாத்தை போதித்து கொடுத்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேவும் களிமா சொல்லாத தன்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் மீது தான் கடைசி வரைக்கும் காலப்பட்டாங்க. அப்ப இப்பவும் யாரெல்லாம் களிமா சொல்லாம இருக்கிறாங்களோ இப்பவும் நபியுடைய கவலை அவர்கள் மீது இருக்குது. அப்ப நபியுடைய அக்கறை அவர்கள் மீது இருக்குது. அப்ப நபி யாரு மீது கவலைப்பட்டாங்களோ, யாரு மீது அக்கறை செலுத்தினார்களோ அவங்கள நீங்க வெறுப்புணர்வோட பாக்குறதுல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அந்த மாதிரி செய்யறதன்படி, அந்த மாதிரி செய்யும் பொழுது நாம நபியினுடைய மனசை நோகடிக்கிறதுக்கு காரணமா ஆகிறோம். நம்ம எந்த உம்மத்துகள் மீது அக்கறை கொண்டு கவலை கொண்டு இருந்தாங்களோ அந்த மக்களை நாம அந்த உம்மத்தை நம்ம என்ன செய்யறோம், ஒரு பிரிவினை இது பண்ணி இவங்க நம்மளை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு அவங்கள ஒதுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மேல அவதூறான விஷயங்களை சொல்லும் போது இது அவங்களுக்கு வேதனை கொடுக்குதோ இல்லையானா நம்ம நபிக்கு வேதனை கொடுக்குது. அப்போ உம்மத்தை ஃபித்னா செய்து உம்மத்தை பிரிக்கிறதுங்கிறது இருக்குது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அதாவது ஃபித்னா அஷத்து மின் கத்ல், கொலையை விட கொடுமையானது ஃபித்னாங்கிறது, உம்மத்தை பிரிக்கிறது வேலை. நல்லா பாதுகாக்கணும் நம்மள. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யதுல்லாஹி அலல் ஜமாஅங்கறான். யதுல்லாஹி அலல் ஜமா, அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய உதவி ஒற்றுமையின் மீது தான் இருக்குது. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு சொல்லும்போது வாத்தஸிமு பில்லாஹ் வாத்தஸிமு பிஹப்லில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய கயிற்றை அல்லாஹ்வுடைய கற்றை ஒற்றுமை என்னும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள். அப்ப எல்லோரும் நீங்க ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமையா இருந்து செயல்படுங்க. உன்னுடைய அக்கீதா உன்னோட, உன்னுடைய அக்கீதா உன்னோட. ஆனா யாரு யாரையும் இவர் காஃபிரணும், உங்களுடைய பார்வையில் அவர் காஃபிரணும், இவர் காஃபிரணும், யாரையும் காஃபிராக்காதீங்க. யாரின் மீதும் ஒரு கொலை குற்றவாளியை போன்று, அதாவது பார்த்தாலே சகோதர முஸ்லீமை பார்த்து பொன்முறுவல் போக்குறது பதிலா இவனா அவனா அந்த கொள்கையில் உள்ளவனா அப்படின்னு மூஞ்சி திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சகோதர முஸ்லீம் இன்னொரு சகோதர முஸ்லீமை பார்த்து பொன்முறுவல் பூதிப்பது சதக்காண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து பொன்முறுவலாக சிரிக்கிறதுங்கிறது சதக்காண்டாங்க. அப்ப நீங்க கோபத்தோட அவரை பார்த்து கடந்து போறது, கோபத்தோட இவரை பார்த்து கடந்து போறது, இது எந்த வகையிலையும் எப்படி நம்ம இது உம்மத் ஒரு மனதுல ஒரு ஒரு வெறுப்புணர்வு. அப்ப இஸ்லாம் என்னைக்குமே இஸ்லாத்துக்குள்ளேயும் வெறுப்புணர்வை விதைப்பதை விட்டும் இஸ்லாம் எச்சரிக்கிறது. அதே போல இஸ்லாத்துக்கு வெளியிலும் இஸ்லாத்துக்கும் மற்ற சமூக மக்கள் மத்தியிலேயும் ஒரு வெறுப்புணர்வை விதைக்கிறதுலையும் இஸ்லாம் ரொம்ப எச்சரிக்கிறது. எல்லோருடைய மனதிலும் சகோதரத்துவம், சகோதர மனப்பான்மையை தான் இஸ்லாம் வலியுறுத்துது. அந்த அடிப்படையில யாரு முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களும் இவர்களுடைய சகோதரர்கள் தான். எல்லோரும் ஒரு தாயுடைய பிள்ளைகள் தான், ஒரு தாயுடைய பிள்ளையிலிருந்து வளர்ந்த அண்ணன் தம்பிங்க தான் எல்லாருமே. அவர் ஒரு பொங்கலை வளர்றாரு, இவர் ஒரு பொங்கலை வளர்றாரு. ஆனா ஒரு தாய் பிள்ளை இல்லைன்னா போயிடுமா? ஒரு பையன் ஒரு தாய்க்கு 2, 3, 4 பிள்ளைங்க, ஒவ்வொரு புள்ள ஒவ்வொரு மாதிரியா வளருது, ஒவ்வொரு புள்ள ஒவ்வொரு போங்கோட வளருது. அதுக்காக அந்த தாய் இது என் பிள்ளையில, இது என் பிள்ளையில என்ன அப்படின்னு சொல்ல மாட்டா. ஏன்னா பெத்தவளுக்கு தான் அதோட அருமை தெரியும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் படைச்சான். அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இன்னைக்கு அல்லாஹ் தஆலா வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அப்படி பார்த்தா எல்லோருமே அல்லாஹ் தஆலாவினுடைய அடியார்கள். முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களா இருக்கட்டும், எல்லோரும் அல்லாஹ்வினுடைய அடியார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரே மாதிரி தான் ரிஸ்க் கொடுக்குறான். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அவன் எப்படி எல்லோரையும் அவன் படைத்தான் என்பதற்காக படைத்ததனுடைய தன்னுடைய நோக்கத்தை படைத்ததனுடைய அல்லாஹ் தஆலா நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறான். யாருக்கு எந்த குறையும் பாரபட்சம் வைக்கிறது இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலாவே எந்த பாரபட்சமும் வைக்கல. அப்படிங்கிறப்ப மனிதர்கள் மத்தியிலையும் சமூகத்துக்கு மத்தியிலையும் நீங்க பாரபட்சம் பார்க்கறது, வெறுப்புணர்வை உண்டு பண்றது எந்த வகையில நியாயம்? அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உள்ளேயே நீ அந்த ஃபிர்காவை சேர்ந்தவன், நீ இந்த ஃபிர்கா, நீ அந்த கொள்கையை சேர்ந்தவன், நீ இந்த கொள்கையை சேர்ந்தவன் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப மனதை இன்னைக்கு சமுதாயத்துக்கு மத்தியில ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தானே இருக்குது. நீங்க ஒரு தமிழகத்துல ஒரு குறிப்பான ஒரு ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல போய் நான் இந்த கொள்கையை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னமோ யாரையோ தீண்டாத்தகாதவனை பார்த்தது மாதிரி பாக்குறாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க மக்கள். நீயா அப்படியா? அவரும் முஸ்லீம் தானே, அவரு கலிமா சொல்லியிருக்கிறாரு, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கும் நீங்க எந்த கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறீங்களோ அதே கிபிலாவை தான் இவரும் முன்னோக்கி தொழுகிறாரு. நீங்க எத்தனை ரக்காயத்து ஃபஜர்ல தொழுகிறீங்களோ அத்தனை ரக்காயத்தை இவரும் தொழுகிறாரு. நீங்க லொஹர்ல எத்தனை ரக்காயத்தை தான் அவரும் தொழுகிறாரு. நீங்க 2 வாரத்துல வருஷத்துல 2 பெருநாள் இருந்தா இவரும் 2 பெருநாள் கொண்டாடுறாரு, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. அதே போல நீங்க எங்க ஹஜ் செய்வீங்களோ அங்கதான் இவரும் ஹஜ் செய்யறாரு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது எந்த நோக்கத்துக்காக இவங்க பேரை கேட்டோன்னு உங்களுக்கு முகத்துல ஒரு வெறுப்புணர்வு, ஒரு கொலை குற்றத்துக்கு போன்ற ஒரு எண்ணம் ஏன் இப்படியாக நம் சமூகத்துக்கு மத்தியில நாம ஏன் இப்படி ஒரு மனதை நாம ஏன் இந்த அளவுக்கு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்? எல்லோரும் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு பொதுமை மனப்பான்மை இஸ்லாமிய சமூகத்து மத்தியில வரணும். அதே நேரத்துல இஸ்லாத்துக்கு வெளியிலும் அவர்களும் உம்மத்தே முஹம்மதியா தான்
அவர்களும் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தே மருகுமா. ஈமான் கொண்ட உம்மத்தினர்கள் இல்லை என்றாலும் வேறு ஈமான் கொள்ளாத உம்மத், ஆனா உம்மத்தே முகமதியால தானே இருக்கிறாங்க. தாங்க சொன்னது மாதிரி நம்ம ஷேഖനാயத்துடைய ஒரு பயான், இந்த தாதா சர்க்காருடைய ஃபைசி நாயகத்துடைய ஒரு பயான், அந்த பயான்ல சொல்லி காட்டுறாங்க. உஹது யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் எத்தனையோ சஹாபாக்கள். உஹதா பதரா? பத்ர் யுத்தத்துல சில சஹாபாக்கள் ஷஹீதாயிட்டாங்க. சில பேர்களை பிணை கைதிகளா, அதாவது சில மக்களை சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பத்ரில தான் ஜபு ஜஹலே எல்லாம் என்னது போயிட்டது. சில பேர்களை கைதிகளாக கைது செஞ்சுட்டு வந்துட்டாங்க, போர் கைதிகளாக கைது செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கைதிகளை ஒரு இடத்துல வச்சுட்டு இரவெல்லாம் தூங்குறாங்க. தூங்குனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கல. அந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க, திருப்பி எழும்புறாங்க. அப்போ இல்ல முழிச்சு பாக்குற சஹாபாக்கள் கேட்கறாங்க, யாரும் சொல்லல எஜமானே, தங்களுக்குன்னு ஏதாவது உடல் குறை சுகவீனம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, தங்களுக்கு உடல்ல ஏதாவது உடல் தங்கடம் ஏதாவது உண்டாயிருக்கா, சர்க்கார் தாங்க தூங்கலையே ஏன் அப்படின்னு சஹாபாக்கள் பதறிப்பு கேட்கறாங்க. இல்லம்மா, கைதிகளை புடிச்சிட்டு வந்தீங்க, புடிச்சிட்டு வந்து அவங்கள கட்டி போட்டு தானே வச்சிருப்பாங்க. ஏன்னா கைதி அது அந்த போர் நியதி, அது போருடைய கட்டத்துல அந்த போர் கைதிகளை கூட்டிட்டு வந்து வச்சு அவங்க நல்ல முறையில பராமரிச்சு அப்புறமா அவங்களுக்கு உண்டான பிணையை வாங்கிட்டு இது பண்ண, அது வந்து பொதுவாக உலகத்தில் நிகழ்ந்த ஒரு போர் நியதினு வச்சுக்கோங்களேன். அந்த அடிப்படையில புடிச்சிட்டு வந்தோம். அந்த கைதிகள் தான் இருந்தாலும் போர் கைதிகள் கூட்டு வந்துருக்கிறீங்க, நீங்க கட்டிருக்கிற கட்டை கொஞ்சம் இறுகி கட்டிட்டீங்க போல, அந்த கட்டு இருகல் ஆனதுனால அதன் வலியின் காரணமாக அவங்க முனகிற சத்தம் எனக்கு கேக்குது. அங்க முனகிற சத்தத்தினால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எந்த அளவுக்கு அவங்க இவ்வளவுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, மட்டுமல்லாம இவங்களை கொல்ல வந்தவங்க அவங்க மேல எவ்வளவு கருணை காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அப்ப உம்மத்தே முஸ்லிமா இல்ல, முஸ்லிமான உம்மத்து கிடையாது, ஆனால் உம்மத்தே முஹம்மதியால உள்ளவங்க தானே, தன்னுடைய உம்மத்துல உள்ளவங்க தானே. அவங்களும் களிமா சொல்லிட மாட்டாங்களாங்கன்றதானே பெருமானார் கடைசி வரையும் ஆசைப்பட்டாங்க, கடைசி வரை அவங்களுக்காக தானே கவலைப்பட்டாங்க. அப்ப எந்த அளவு அவர்கள் மீதும் இரக்கம் காட்டுனாங்க. அப்ப அப்படியான ஒரு மார்க்கத்தை பெற்ற நாம, அப்படியான ஒரு வழிகாட்டியை நபியாக பெற்ற நாம் என்னைக்கு நாம் அப்ப எப்படி நம்ம எந்த அளவு நம்முடைய சகோதர முஸ்லிம் அல்லாத சகோதர நண்பர்கள் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், அதே போல நம்முடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சகோதர முஸ்லிம்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மத்தியில் நம்ம எந்த அளவு இணக்கத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இஸ்லாம் தெளிவாக வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்ப இது போன்ற இந்த ஒரு பிரிவினையை விட்டும், இது போன்ற ஒரு வெறுப்புணர்வை விட்டும், காழ்ப்புணர்வை விட்டும் உள்ளங்களை வந்து முஸ்லிம்களுடைய உள்ளங்களை வந்து துண்டாடி அதை பிரிச்சு முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை வந்து குலைக்கும் விதமாக இருக்கக்கூடிய இந்த செயலை இஸ்லாமும் சரி, இஸ்லாமிய சட்டங்களும் சரி, இஸ்லாமிய வழிமுறைகளும் சரி, இந்த இஸ்லாத்தை உலகத்துக்கு கொடுத்த முஹம்மது ரசூலுல்லாவும் சரி ஒரு காலம் ஆதரிக்கல. பெருமானாருடைய வழிமுறையும் யாரையும் அன்போடு கனிவோடு நேசத்தோடு அரவணைக்கக்கூடிய மனப்பான்மையோடு தான் இருந்தாங்க. அந்த மனப்பான்மையை தான் இஸ்லாமியலாகிய நாமும் கடைபிடிக்கணும். ஜி அதுபோல ஜமானே நம்ம தாதா சர்க்காருடைய பயான்ல கேட்டது இன்னொரு விஷயம், பொதுவாக எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த சம்பவம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போயிருந்திருப்பாங்க. ஒரு பெரிய சம்பவம் அது, நம்ம அதெல்லாம் பேசல. அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அந்த மக்கள் வந்து கொடுமைப்படுத்தி என்ன செய்யறாங்க, துரத்தி விட்டுருவாங்க, ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து ஓடி வந்து அவங்களும் அவங்களோட ஒரு துணைக்கு போன அவங்களுடைய துணைக்கு உள்ளவங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு தோப்பு, திராட்சை தோப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க அல்லவாரம். அங்கே வந்து இருந்துட்டு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் இளைப்பாறிட்டு அங்கேருந்து அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது துவா செய்யும் போது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா செய்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது,
இந்த சம்பவம் நடந்தது அல்லாஹ்வுக்கு தெரியாம நடக்குது, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதே நேரத்துல இவங்க எப்படி அல்லாட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் என் மேல கோவத்தினால எங்க நீ இந்த மாதிரியான ஒரு இதை என் மேல நீ சாட்டிட்டியோன்று என்ன செய்யறாங்க, பயம். எப்படி ஒரு அதாவது அடிமைத்தனத்தை எப்படி காட்டுறாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் சொல்றாங்க, இந்த நடந்த இந்த சம்பவம், இந்த இன்சிடென்ட், இது அல்லாஹ் இது என் மீது நீ கொண்ட, அதாவது என் மீது நீ கொண்ட வருத்தத்தினாலதான் இப்படி ஒரு சம்பவம் என் மீது நிகழ்த்தப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த வருத்தத்தை நான் மாத்திக்கிறவரே நான் ஓய மாட்டேன். அப்படி என்ன செஞ்சாங்க, தம் மேல தப்பு போட்டுக்கிட்டு இப்படி அல்லாட்ட மன்றாடினாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, ஹபீபே உங்க மேல நான் எப்படி வருத்தப்படுவேனா, நீங்க என்னுடைய ஹபீபாச்சு, உங்க மேல நான் எப்படி வருத்தப்படுவேன். அல்லாஹ் என்ன செஞ்சா, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் மலைகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மலக்கையும் அல்லாஹ்ல அனுப்பினான். இவ்வளவு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உடனே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்பவே உடல் அளவுலையும் மட்டும் இல்லாம மனதளவுலையும் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க அவங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு போறதுக்கு முக்கியமாக காரணம் என்னன்னு சொன்னா, அது அவங்களுடைய 2வது ஊர். இது தாயிஃப். அவங்க பிறந்த ஊரு, சொந்த ஊரு மக்கா. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, தாயிஃப்ல தான் அவங்க வளர்க்கப்பட்டாங்க. ஏன்னா ஹலிமா அம்மா தாயிஃப்காரங்க. ஆமா, அங்க அப்ப அந்த ஒரு உரிமையில எஜமா என்ன செய்யறாங்க, போறாங்க. பிறந்த ஊரு மக்காவா இருந்தாலும் பால் குடிச்ச ஊரு தாயிஃப். அந்த உறவுல அந்த ஒரு ஆவல்ல என்ன செய்யறாங்க, இந்த மக்கள் என்ன ஏத்துக்குருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு இப்ப போகல, பெருமானார் பால்குடி குழந்தையா கை குழந்தையா பிறந்து இருக்கும் போதே தாயிஃப் போயிட்டாங்க. தாயிஃப்ல அப்ப அந்த அளவுக்கு அங்கேயே எஜமானுக்கு வந்து தாயிஃபுடைய அந்த ஈர்ப்பு இருந்து. ஆமா, அதனால எப்படியா அந்த மக்களை முஸ்லீம் ஆக்கிடணுமே ஒரு ஆசை. அப்படி ஒரு இதுல ஃபிகர்ல தான் என்ன செய்யறாங்க, அங்க போறாங்க. ஆனா அவங்க வந்து இதற்கு மாற்றமாக என்ன செய்யறாங்க, எஜமான வந்து துன்புறுத்தி அங்கிருந்து அனுப்பின உடனே அல்லாஹ்வுக்கு இது ரொம்பவே என்ன செய்யல, பிடிக்கல. அதாவது அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருப்பான், இதுக்கு முன்னால எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ நபிமார்களுடைய சம்பவங்கள்ல, நபிமார்களை தொந்தரவு பண்ண விஷயங்கள்ல அல்லாஹ் தாலா என்ன செய்ய, நேரடியாகவே உடனே தண்டனை அது இறக்கி இருக்கிறான். ஆனா இங்க அல்லாஹ் தாலா நேரடியா என்ன செய்யல, தண்டனை இறக்கல. ஏன்னா ஒருவேளை நான் இந்த மக்கள் மேல தண்டனை இறக்க, இது என்னுடைய நபியின மனசுக்கு துன்பத்தை கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யல. அதாவது தாதா சாஹிப் எப்படி பயன்லாம் சொன்னாங்கன்னா, அல்லாஹ் தஆலா நபி மலக்குகளுக்கு அதாவது மலைகளுக்கு சாட்டப்பட்ட மலக்கையும் ஜிப்ரீலையும் அனுப்பிச்சு வச்சு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பிச்சு வச்சு போய் நபிட்ட போய் அனுமதி கேட்க சொல்றாங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த 2 மலையவும் 2 மலைகளுக்கு இடையில அந்த மக்களை வச்சு நான் நசிக்கிறேன் அல்லாஹ் கேட்க சொல்றான் அப்படின்னு. அப்ப என்ன கேக்குறாங்க, அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய விஷயத்திலும் அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தானா? இல்ல. இப்ப நபியுடைய விஷயத்துல போய் அனுமதி கேட்கறது என்ன அனுமதி கேட்க சொல்றான்? அல்லாஹ் உடனே நசுக்கி அவங்கள சாகடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னா, அதுக்கு சூஃபியாக்கள் விளக்கம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தாதா சர்க்கார் சொல்றாங்க. அதுக்கு சூஃபியாக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க, ஏன்னா அல்லாஹு தாலா அந்த நேரத்துல தன்னுடைய கோபத்தை பார்ப்பதா நபியுடைய உள்ளத்தை பார்ப்பதான்னு, அல்லாஹ் உள்ளத்துல வரக்கூடிய வருத்தத்தை பார்க்கறதான்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் தஆலா நபியுடைய உள்ளத்துல நபியுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் அப்படிங்கறது அல்லாஹ்வுக்கு தெரியும். நிச்சயமா. ஏன்னா அல்லாஹ் தஆலா நபியை படைச்சவன், நபியுடைய உள்ளத்தை படைச்சவன். ஹரீசுன் அலைக்கும், அதாவது உங்கள் மீது அவர்கள் அதாவது பேராசை கொண்டவராக இருக்கிறாங்க. யாரு? நபி அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உம்மத்தின் மீது ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீமா அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த அளவு பேராசை கொண்டவங்களாங்க இருக்கிறாங்க நபி. அதனால நபியுடைய உள்ளம், இவர்கள் நபிக்கு செய்த தொந்தரவின் காரணமாக இவர்களை நான் அழிச்சிடலாம், ஆனா நபிக்கு நான் ஒருவேளை அழிச்சிட்டேன்னு சொன்னா நான்
கொடுத்ததனால் இந்த உம்மத்து படக்கூடிய கஷ்டம் இருக்குது, இது நபிக்கு இந்த உம்மத்து கொடுத்த கஷ்டத்தை விட அதிகமாயிடும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு இத விளக்கி இருக்காங்க அல்லாஹ் தஆலா என் நபிக்கு என்னுடைய ஹபீபுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிதான் அழிக்க முயற்சி பண்ணாம. ஒருவேளை நான் அவனால அழிச்சிட்டேன்னு சொன்னா அதனால நபியுடைய உள்ளத்திலே உம்மத்து இப்படி அழிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு கவலை வருமே. இந்த கவலை அந்த உம்மத்து கொடுத்த கவலையை விட பல மடங்கு கவலையா இருக்கும். உம்மத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த கவலையை விட பல மடங்கு அந்த உம்மத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான்னு சொன்னா. அதனால அப்ப நபியுடைய உள்ளத்தை நான் பாக்குறேன். எனக்கும் கோபம் தான். ஆனா அவங்கள தொல்லை பண்ணிட்டாங்க, அவங்கள அடிச்சுட்டாங்க அப்படிங்கறதுக்காக நான் எனக்கு வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா நான் ஒருவேளை அழிச்சிட்டேன்னு சொன்னா இந்த வருத்தம் பல்மடங்காயிருமே. நபிக்கு அந்த உம்மத்து மேல கோபம் இல்ல, அனுதாபமா இருக்கிறாங்க, இந்த மக்கள் விளங்காம இருக்கிறாங்களே. அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு அப்புறம் அதுவும் அடிச்சு துரத்துறவங்க யாரு? அவங்க வாழ்ந்த ஊர் அது ஒண்ணு. அப்ப அந்த அளவு அல்லாஹ் அழிக்காம போய் அனுமதி கேட்டது யாருடைய விஷயத்துல? முஸ்லிம் விஷயத்துல இல்ல, முஸ்லிம் அல்லாதவங்க விஷயத்துல. ஆமா. அப்ப எந்த அளவுக்கு அவங்கள நேசிச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ், நேசிச்சிருக்காங்க. அவங்க அந்த நேரத்துல ஈமான் கொள்ளல இல்ல, அப்ப முஸ்லிம் அல்லாதவங்க. அப்ப முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது இந்த இஸ்லாமும் சரி இந்த நபியும் சரி எந்த அளவு பேரன்பு மிக்கவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப அதைத்தானே இஸ்லாமியர்களை நாமளும் வெளிப்படுத்தணும். நம்ம சகோதரன் முஸ்லிம் அல்லாத நம்ம சகோதர நண்பர்கள் மீது நாம் எந்த அளவு இன்னும் பிரியத்தையும் அன்பையும் நம்ம வெளிப்படுத்தணும். எப்படி நபிகள் செஞ்சு காமிச்சாங்களோ அது போல நாமளும் அவங்க அப்ப தெரியாம செய்யக்கூடிய தவறுகள் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள நம்ம கூடாது. அப்ப முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது இந்த அளவு நபியினுடைய கனிவும் அன்பும் ஆதரவும் இருந்ததுன்னு சொன்னா முஸ்லிமானவர்கள் மீது அப்ப நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப முஸ்லிமானவர்கள் மீதே நாம் இன்னைக்கு என்னது நஃபரத்தையும் பிரிவினையும் வெறுப்புலையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உருவாகிட்டு இருக்கோம். பெரிய பாவம் அது, பெரிய பாவம் அது. எல்லா பாவங்களையும் விட பெரிய பாவம் அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பிரிவினை உள்ளங்கள்ல உள்ளத்துல ஒரு நஃபரத்தை உண்டு பண்றது, வெறுப்புணர்வு உண்டு, பெரிய ஃபித்னா. சொல்லுங்க அந்த தாயப்படி சம்பவத்திலிருந்து அடுத்து என்ன சொல்ல வரீங்க? அதான் அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம உலகத்துல இப்படித்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த உம்மத்தை பிரிக்கிறதுக்கான சம்பவம் நடந்துகிட்டு. அப்புறம் அல்லாஹ்ட்ட அவங்க துஆ செய்யறாங்க. ஆமா துஆ செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, யா நீ என் மேல கோபம் இல்லைன்னா எனக்கு அதுதான் பெரிய விஷயம். அதன் காரணமாக எங்க நீ என் மேல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்துல எஜமா என்ன செய்யறாங்க, அங்கிட்ட அந்த மாதிரி ஃபிகர்ல துவா செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் எங்கிட்ட என்னுடைய ஹபீபி இப்படி கவலைப்படுறாங்களே அப்படின்ற ஃபிகர் அல்லாஹ்வுக்கு. அந்த மாதிரி அவங்க எப்படி இவங்க அல்லாஹ் தஆலா எங்க நான் இந்த மக்களை அழிச்சு அது என் நபிக்கு வருத்தத்தை கொடுத்துருமோ அப்படின்னு அல்லாஹ் அங்கிட்டு நினைக்க, எங்கிட்டு நான் இந்த மக்களை அழிக்கிறதுக்கு ஒருவேளை இது அல்லாஹ் படைச்ச மக்களாச்சே, அல்லாவுக்கு அங்கிட்டு வருத்தம் கொடுக்கணும் இவங்க அங்கிட்டு நினைக்க, அங்கிட்டு அல்லாஹ் எங்கிட்டு நினைக்க என்ன அல்லாஹ் சொல்லுவாங்க தோ கரீம் अल्लाह भी करीम है, नबी भी करीम, सुभान अल्लाह, दो करीम के बीच में हम. எப்படி என்ன மாதிரியான ஒரு அந்த இத அழகா தத்ரூபமா எஜமா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மக்களை அழிச்சிட்டா என் நபியுடைய உள்ளம் வருத்தப்படுமே அப்படின்ட்டு இந்த உம்மத்து கொடுத்த வருத்தத்துக்காக வேண்டி இப்ப அவங்க அடையக்கூடிய வேதனைக்காக நான் அந்த உம்மத்தை அழிச்சுன்னு சொன்னா இந்த உம்மத்து கொடுத்த வேதனையை விட இந்த அழிப்பின் காரணமா பல மடங்கு அல்லாஹ் பாக்குறான். முகமது ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க அவங்க? இப்ப இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது என்ன செய்யும், ஈமான் கொள்வாங்க. இன்னொன்னு நான் அழிக்க சொல்லிவிட்டா, ஈஸியா அழிக்க சொல்லிவிட்டா அவங்கள படைச்சது அல்லாஹ்ல. அப்ப நான் அழிக்க சொல்லிட்டேன், ஈஸியா அவங்க அழிச்சுட்டா படைச்சது அல்லாஹ்.
அல்லாஹ் படைச்சவனுக்கு தானே தெரியும் படைப்புகளுடைய அடிமாறு. ஏன்னா இது அந்த அப்படி அப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி நபியுடைய கருணை கரீம், ஒரு பக்கம் அல்லாஹ் இந்த மாதிரி நபி அல்லாஹ்வுடைய கருணை. சர்கான சொல்லுவாங்க தோ கரீமுக்கு பீச் மே ஹம், அல்லாஹ் பி கரீம் நபி பி கரீம். சுப்ஹானல்லாஹ். இவன் நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஆவருது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நம்ம சர்காநாயகம் ஒரு தடவை சொல்லி காட்டினாங்க. அந்த அதாவது காரூன் தெரியும், பெரிய ஒரு செல்வங்கள் அல்லாஹ் தஆலா பெரும் செல்வங்கள் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த அளவு செல்வம் வச்சு என்ன செஞ்சான், ஊத்தித்து மின், அதாவது இது எல்லாம் கொடுக்கப்பட்டது என்னுடைய திறமையினாலன்ட்டான். என்னுடைய அறிவை கொண்டு நான் இதெல்லாம் சம்பாதிச்சேன், அறிவை கொண்டு எல்லாம் யூத்தித்து மீன் எல்மி, என் எல்மி கொண்டு அறிவை கொண்டு நான் எவ்வளவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பகட்டு காட்டினான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சாடுனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல ரொம்ப அதபு குறைவாக நடந்துக்கிட்டான். ஒரு நேரம் வந்துச்சு, அல்லாஹ் தஆலா அவனையும் அவனுடைய பட்டாளம் அவனுடைய களஞ்சியம் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பூமியில புதைச்சிட்டான். எல்லாம் ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுச்சு. கடைசியில காரூன் உள்ள போறான். காரூனை உள்ள அனுப்புறது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அதிகாரத்துல எல்லாம் கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அதிகாரத்துல கொடுத்தது ஒண்ணு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கு கட்டளைட்டாங்க, புடின்றாங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமா என்னது மண் அப்படியே உள்ள பிடிச்சு இழுக்குது உள்ள. காரூன் போயிட்டான், அரைவாசி உள்ள போயிட்டான். உள்ள போனதுக்கு எவ்வளவோ கதறான், மூசாயினை விட்டுருங்க, மூசாயினை விட்டுருங்க, மூசாயினை விட்டுருங்க, மூசாயினை விட்டுருங்க. சொந்தக்காரன் சொந்த என்னென்னமோ சொல்லி பாக்குறான், கேக்குற மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஜலாலா இருக்கிறாங்க. புடி புடி புடி. கடைசியில் மூசா நீங்க எங்க சச்சா மகன் தானே, மூசா என்னை விட்டுருங்கள மூசா, முட்டுருங்கள மூசா. என்ன சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க அந்த இடத்துல முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்ல, புடி புடி. கடைசி வரை வாய் வரையும் போயிருச்சு, சொல்ல விடல. திருப்பியும் புடி முழுசா முழுங்கிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பதான் நிம்மதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கூலாவுறாங்க. சர்கானாய் சொன்னாங்க, இப்ப அல்லாஹ் எப்பவுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பேசுவான், ஏன்னா அவன் கலீமுல்லா. அப்பப்ப அல்லாஹ்வும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் பேசிக்கிறதான். உடனே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டானா, மூசா அவன் காரூன் இந்த துடிச்சான, இந்த கதறுனான, கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் வரலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் கேட்டு அல்லாஹ் சொன்னானா, சர்கார் சொன்னாங்க, சர்கார் இந்த சம்பவத்தை சொல்லும் போது அழுதுட்டாங்க. அழுதுகிட்டே சொல்றாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் வரலையா, அவன் புடி, நீங்க அவன் எவ்வளவோ கெஞ்சினானே கதறினானே. ஒருவேளை உம்மத்து, ஒருவேளை சொந்தக்காரர் வேற, இவ்வளவும் சொல்லி நீங்க உங்க மனசு இறங்கலையே மூசா. அவன் அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். கேட்டு சொன்னானா, உங்க கையால நீங்க படைச்சிருந்தா அறிமோ தெரியுமா, உங்க கையால நீங்க உங்க கையால படைச்சிருந்தா அருமை தெரியும் மூசா. அது என்ன இன்னொரு சம்பவத்தையும் எஜமா சொன்னது, அவன் எத்தனை தடவை அவங்களை கூப்பிட்டதுக்கு மூசாவுடைய ரப்பேன்னு ஒரு முறை கூப்பிட்டு நான் அவனை காப்பாத்திருப்பேன் நல்லா சொன்னது. எத்தனை தடவை உங்களை கூப்பிட்டான், ஒரு தடவை மூசாவுடைய ரப்பே அப்படின்னு என்னைய கூப்பிட்டு இருந்தா நான் அவனை காப்பாத்திருக்கேன், அவனை நான் மூலம் விட்டுருக்க மாட்டேன் மூசான்ட்டு. ஒரு தடவை உங்களை இத்தனை தடவை இருந்தாலு அவர் என்ன செஞ்சாரு, கெஞ்சினார் உங்கள்ட்ட. ஒரு தடவை என்ன கூப்பிடல, ஒரு தடவை என்னைய கூப்பிட்டு இருந்தா, மூசாவுடைய ரப்பே என்னை காப்பாத்துன்னு கூப்பிட்டு இருந்தா அந்த நிமிஷம் நான் என்ன செஞ்சிருப்பேன், நான் காப்பாத்தின்னு இருப்பேன். அல்லா ஏன்னா சொல்லிட்டு அல்லா சொன்னா, ஏன்னா நான் நீங்க படிச்சுன்னா தெரியும், என் கையால படைச்சேன், என் கையால இல்ல படைச்சேன், கலக்து எதைய அந்த சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்றான்ல மாதிரிதான். அதுக்கு சகநாயகம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப இதாயிட்டாங்களாம், என்ன மாதிரி அல்லாஹ் இப்படி அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனா இருக்கா. அதாவது அல்லாஹ்வுடைய மனசு நம்ம வந்து இந்த அளவுக்கு வேதனைப்படுத்திட்டோமேன்ற அந்த ஒரு கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இது மாறவே இல்லைன்றாங்க சகநாயகம். அந்த மாதிரி இப்ப எப்படி ஒரு அல்லாஹ் அக்பர், நம்ம எப்படி இந்த மாதிரி இந்த உம்மத்தை கஷ்டப்படுத்தி உம்மத்துகளை வந்து பிரிச்சுக்கிட்டு பல விதமான விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்குள்ள மட்டும் அல்லாம வெளியில உள்ள உம்மத்துகள் மேல நம்ம என்ன செய்யறது இல்லை, ஃபிக்கர் இல்லை. அவங்க செய்யக்கூடிய தவறுகள் தான், அவங்க தெரியாம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பெருசுபடுத்தி இது பண்றோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 70 சஹாபாக்கள், இன்னும் எவ்வளவு எப்படிப்பட்ட சஹாபாக்கள், குர்ஆனை மனனம் செஞ்சவங்க, குர்ஆனை மனனம் செஞ்சவங்கள என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சு கூட்டிட்டு போய் கொலை செஞ்சாங்க.
யாரு காஃபிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அந்த மக்களை பழி வாங்கவே இல்லை. இன்னைக்கு நாமளா இருந்தா என்ன செய்யறோம், அதுக்கு பழிக்கு பழி வாங்க கொண்டு இருப்போம். ஆனா அங்க என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதுக்காக எந்த விதத்துல அந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பழி வாங்கவே கிடையாது. சரியா? ஆக ஆக எல்லா வழியிலையும் இஸ்லாம் சகோதரத்துவத்தை தான் போதிக்குது. எல்லோரும் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயும் எல்லோரும் இந்த சகோதரத்துவத்தோட இருக்கணும். மூமின் முஸ்லீமாக என்ற அன்பை பரிமாறி கல்பு உள்ளத்துல எந்த விதமான ஒரு பிரிவினையும் இல்லாமல் முகப்பத்தோட அன்போடு ஒருவர் அன்போடு பொன்சிரிப்போடு சந்திச்சு ஒருவர் பொன்சிரிப்போடு சலாம் சொல்லி ஒருவர் தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளணும். அதே போல இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியில நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியிலையும் அன்போடும் பண்போடும் அவங்களோட அரவணைப்போடும் ஆதரவோடும் மனிதநேயத்தோடும் பழகிறது தான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அசல் வழி. அதுதான் அசல். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் நபியுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை. அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இஸ்லாமும் போதிக்குது. இஸ்லாத்தை இந்த உலகுக்கு அறிமுகம் செய்து கொடுத்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதைத்தான் சொல்றாங்க. அதுதான் இஸ்லாமிய வழியும் நபி வழியுமாக இருக்குது. அப்ப நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்திருக்கிற நாமளும் எப்படி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்களோ அவங்களுடைய உம்மத்து மீது, அதாவது கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், அவங்க மீது நம்முடைய நபி எந்த அளவுக்கு அக்கறையோடும் கவலையோடும் பாசத்தோடும் இருந்தாங்களோ அது போலதான் நம்மளும் என்ன செய்யணும், அந்த மக்கள் மீது அன்போடும் அக்கறையோடும் கவலையோடும் பாசத்தோடும் என்ன செய்யணும், அவங்களுக்கு முடிந்த வகையில எந்த அளவுக்கு உதவிகள் செய்யணுமே, உபத்திரம் செய்யாத இருக்கணும். உண்மை முஸ்லீமாக வாழ அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நமக்கு தௌஃபீக் செய்யணும். இந்த வீடியோக்களை பத்தின ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் தான் அதையும் பதிவு செய்யுங்க. இதுல நாங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தவறுதலாக ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதையும் நீங்க யாருடைய மனதையாவது புண்படுத்துற மாதிரி இருந்ததாலும் அதை நீங்க தெரிவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ்.